உடனே மூடு, இழுத்து மூடு, உடனே மூடு, இழுத்து மூடு, மது கடைகளை உடனே மூடு, மது கடைகளை உடனே மூடு, பாழாக்காதே, பாழாக்காதே, இளைஞர்களின் வாழ்வை பாழாக்காதே, இளைஞர்களின் வாழ்வை பாழாக்காதே. மக்கள் மீது அக்கறை கொண்ட தலைவர்னா அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள்லாம் செய்து தரணும், எப்படி உயர்தரமான கல்வி தரணும், மக்களுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தணும், மக்களுடைய வாழ்வுரிமையை பறிக்கக்கூடிய எல்லா தீய சக்திகளையும் எப்படி தூர வைக்கணும்னு பாக்குறோம். ஆனா இந்த அரசாங்கம் இந்த மாதிரி நோயை பரப்புற மதுவை, அதாவது கல்வி அறிவை கெடுக்கிற மதுவை, நோயை பரப்புற மதுவை, மக்களுடைய பலமான ஒரு பொருளாதாரத்தை பறிக்கிற மதுவை, அமைதியை சீர்கழிக்கிற மதுவை எதற்காக இங்க உற்பத்தி பண்றாங்க, எதற்காக செய்யறாங்கன்னு தெரியல. இந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு தீய சக்தியாவும் அந்நிய சக்தியாவும் தான் செயல்படுதுன்றத அறுக்காதே பெண்களின் தாலியே இருக்காதுங்க. விதவைகளுக்கு நீ மதுவை கொடுத்து அவங்களை தாவடிச்சுட்டு நீ பெண்களுக்கு விடா பென்ஷன் தரனா அந்த பென்ஷனால என்ன பண்ணிடுது. அது மட்டும் இல்ல, மக்களுக்கு படிக்க விடாம செய்யற அந்த மதுவை கொடுத்துட்டு நாங்க கல்வியை கொடுக்குறோம்னு சொன்னா அந்த கல்வியை யார் படிப்பா? அதே போல பொருளாதாரத்தை அவன் ஆள்பட குடிச்சிட்டு கிடந்தான்னா அந்த பொருளாதாரத்தை உயர்த்தறதுக்கும் தன் குடும்பத்தை உயர்த்தறதுக்கும் தன் பகுதியை உயர்த்தறதுக்கும் அந்த மனிதன் எப்படி சிந்திப்பான்? மனிதனை முடமாக்கக்கூடிய இந்த மதுவை உடனடியாக இழுத்து மூடணும்.